ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிக்கன் குழம்பு பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது நல்லா சுட சுட சாதத்தோட அப்புறம் புலாவ் கூட எல்லா விதமான டிஃபன் வெரைட்டி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருளையெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, கூடவே 3 லவங்கம், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, பாதி அன்னாசிப்பூ, கூடவே சின்னதாக 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் மசாலா பொருளெல்லாம் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபட்டு வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதாவது நான் பெரிய சைஸில் 1/4 மூடி தேங்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ குழம்புக்கு மசாலா விழுது தயாராகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம சிக்கன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதும் இதில் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். ஒருவேளை சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இங்கே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி தண்ணி பிரிஞ்சு வரும், அது வரைக்குமே இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. நீங்கள் வீட்டில் அரைச்சது அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கினது எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் மிளகாய்த்தூள் மட்டும் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கிற போது அதில் மிளகு சேர்த்துருக்கோம், அப்புறம் நம்ம சேர்த்துருக்கிற சிக்கன் மசாலாவையும் காரம் இருக்கும். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் லைட்டாக ஒரு டைம் கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம முந்திரி சேர்த்துருக்கிறதுனால குழம்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே திக்காகும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 3-4 விசில் இருக்கட்டும். 4 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் 4 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக குழம்புமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த குழம்புடைய திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவே கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க.
அப்போ தான் நம்ம சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, அதே மாதிரி டிஃபன் வெரைட்டி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் இது கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காகும். ஒருவேளை உங்களுக்கு குழம்பு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது நல்லா சுட சுட சாதத்தோட, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுவும் பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பொதுவாக நம்ம எப்பயுமே பூரி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு மசாலா தான் செய்வோம். ஒரு முறை இது மாதிரி நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.